ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா காளியம்மன் கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். வாங்க போய் காளியம்மனை தரிசனம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு காளியம்மன் தான் இருப்பாந்துங்க. அவங்க வந்து சென்டராக இருப்பாங்க அந்த காளியம்மன். அதை சுற்றி எல்லா சாமியுமே இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சாமியாக போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு யார் இருக்கிறாருன்னா ஆஞ்சநேயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆஞ்சநேயர் இருக்கிறாருங்க. இந்த கோவிலில் வந்து காளியம்மனை சுற்றி எல்லா சாமியுமே இருக்குது. நம்ம ஒவ்வொரு சாமியாக தரிசனம் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆஞ்சநேயரை சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்கோம். ஆஞ்சநேயா ஜெய் வீர ஆஞ்சநேயா, ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டோம். அடுத்தது போய் பார்க்கலாம் வாங்க. ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டோம். அடுத்தது பார்த்தா நம்ம விநாயகர் தான் இருக்கிறாரு பாருங்க. விநாயகர் உள்ளே இருக்கிறாருங்க பாருங்க. இப்போ விநாயகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அவரையும் கும்பிட்டுடலாம். அடுத்தது பின்னாடி வந்து ஒரு குட்டி பிள்ளையார் இருக்கிறாருங்க. ஃப்ரண்ட்டு வந்து பெரிய பிள்ளையார் இருக்கிறாருங்க. பின்னாடி வந்து சின்ன விநாயகர் இருக்கிறாருங்க. அது பக்கத்துலேயே வந்து சிவன் இருக்கிறாரு பாருங்க. நல்ல பெரிய சிவலிங்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவனும் அழகாக இருந்தாருங்க பார்க்குறதுக்கு. அப்படியே போனால் ஐயப்பன் இருக்கிறார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை மாதம் அவருக்கு உகந்த மாதம், அதனால் அவரையும் வழிபட்டுட்டோம். ஐயப்பனை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்தால் நம்ம முருகர் இருக்கிறார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேலோட கையில் முருகர் இருக்கிறார் பாருங்கள். ஒரு கையில் வேல், ஒரு கையில் சேவல் இருக்கிறார் பாருங்கள். முருகர் எவ்வளோ அழகாக கோபுரம் இருக்குது பாருங்கள். அவருக்கு தனி கோபுரமும் சின்னதாக கட்டியிருக்காந்து நல்லா இருக்குது பார்க்கவே. வெளியே வந்து யானை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது உருவம். பக்கத்துலேயே வந்தால் இவர் வந்து பிரம்மா ஃப்ரெண்ட்ஸ். விஷ்ணு பிரம்மா இவர் பாருங்கள். விஷ்ணு பிரம்மா தனியாக இருக்கிறாரு. அவர் முருகர் பக்கத்துலேயே இவர் தனியாக இருக்கிறார் விஷ்ணு பிரம்மா. அவரையும் வழிபட்டுட்டு அடுத்தது உள்ளே போனால் இங்கே யார் இருக்கிறாருன்னா சிவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாருங்க. வெளியே நந்தி, உள்ளே வந்து சிவன் பாருங்கள். ஏற்கனவே ஒரு சிவன் பார்த்தோம் நம்ம வெளியோ. இது வந்து உள்ளே வந்தால் தனியாக சிவன் இருக்கிறாருங்க. சிவன் உள்ளே இருப்பார். இந்த சைடு வந்து விநாயகர், இந்த சைடு வந்து முருகர், ரெண்டு சைடும் இருக்கிறாந்து. இந்த சைடு வந்தால் கௌரி அம்மன் இருக்கிறாங்க பாருங்கள். தனியாக ஒரு அறையில் இந்த அம்மா வந்து கௌரி அம்மா. அடுத்தது சரி சிவனுக்கு விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு நெய் விளக்கேற்றி அவருக்கு விளக்கில் ஆராத்தனை காமிச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் விளக்கேற்றி அவருக்கு ஆராத்தனை காமிச்சிட்டு அவரையும் வழிபட்டுட்டு அப்படியே பக்கத்தில் கீழே இருக்கிற நந்திக்கும் நம்ம நந்தி பகவானையும் வழிபட்டுட்டு அவருக்கும் காமிச்சிட்டோம். விளக்கு அங்கேயே வச்சுட்டேன் நந்தியாண்டியே சிவனுக்கு நேராக. இப்போ பாருங்கள், நம்ம சிவனை வழிபட்டுக்கலாம். சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.